வெல்கம் டு டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம். இன்னைக்கு டூ மெனி ஐடியாஸ் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு தான் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. எப்படி திருநெல்வேலி பிரியா, பசுமை தோட்டம் பிரியாவாக மாறினாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சும்மா நம்ம ஒரு சீடை டொனேட் பண்ணோம். அண்ட் தென் ஒரு துளசி வாங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, வெஜிடபிள் பிளான்ஸ் இருக்கா அப்படி கேட்டாங்க. ஸோ வெஜிடபிள் பிளான்ஸ் அப்படி கொடுத்தோம். இதெல்லாம் அப்படி கொடுத்து, என்ன இது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறோம். சடனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நமக்கு ஒரு ஏர்னிங் மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு, சரி அப்போ நம்ம பண்ணலாம். அப்போ நம்ம பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. நம்ம வீட்டு காய்கறியில் சமைச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் திருப்பி கடையில் போனால் கிடைக்காதே. எப்போ வின்டர் வந்துச்சுன்னா கஷ்டம், அந்த மாதிரி ஆயிடுது இல்லை. நம்மளோட வெதர் சொல்லுங்கள், நம்ம இந்தியா வெதருக்கும் டாலஸ் வெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸில்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாலஸ் வெதர் பார்த்திங்கன்னா, இப்போது நம்மளுக்கு இப்போது நல்ல ஒரு 80 ஆகிடுது இல்லையா. ஸோ நம்ம அதர் ஸ்டேட்ஸ், இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டாலஸ் வெதர் அந்த ஒரு ஜான் டு ஃபெப் அந்த டைம் தான் கொஞ்சம் டவுன் ஆகுது. அவங்களோட ரோஸ் கலெக்ஷன்ஸ் பற்றி சொன்னீங்கன்னா, அவங்க வீடியோலாம் பார்க்குறேன் சரியில்லை, எல்லா கலரும் வச்சுருக்கீங்க. இந்தியாவில் கூட நான் இவ்வளோ பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ரோஸ் கலெக்ஷன்ஸ் எப்படின்னா எங்ககிட்ட ஒரு 68 கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஃப்ரெண்ட் ரெட்டு, நல்ல ஒரு பிளட் ரெட்டில் ஒரு இதாக இருக்கும். இந்த க்ரீன் ஹவுஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா வீட்டில் வைக்கிறதுக்கு? நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரெசிடென்ஷியலில் சில க்ரீன் ஹவுஸ்லாம் நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லலாமே இருக்குது. ஸோ அது ஒன்றே அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆயில் ஹீட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ஆயில் ஹீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டை பேர்ன் பண்ணாது. நம்ம இந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு சூடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த வின்டரில் க்ரீன் ஹவுஸ்குள்ளே கொண்டு போகிற பிளான்ஸுக்கு ஒரு இதமான சூடு, ஒரு வார்ம் இருந்தால் போதும். ஸோ அது ஆனால் ரொம்ப அதிகமான அந்த வெப்பம் அப்படியே சொல்கிறது வருது இல்லையா, அது வர்றப்போ பிளான்ட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெல்கம் டு டூ மெனி ஐடியாஸ் சிண்ட்ரோம். இன்னைக்கு டூ மெனி ஐடியாஸ் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு தான் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. பிரியா, ஹூஸ் ஐடி கன்சல்டன்ட், பேச்சாளர். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நர்சரி ஓனர். ஸோ எப்படி திருநெல்வேலி பிரியா, பசுமை தோட்டம் பிரியாவாக மாறினாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரியா. வணக்கம் ஜனனி. சொல்லுங்கள், உங்களோட நர்சரி ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ 2019 நாங்கள் பிளேனோவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் இங்கே மூவ் பண்ணது 2017. ஸோ நம்ம வீட்டு பின்னாடி ஒரு சின்ன விலா ஹோம்னால ஒரு சின்ன ஒரு சாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் நாங்கள் ஓகே குட்டி கார்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய நம்மளோட வீட்டு தோட்டம் மாதிரி ஸ்பினாச் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தோம் நம்மளோட ஓன் இதுக்காக. ஸோ அதுலேருந்து நமக்கு நிறைய சீட் வரும் இல்லையா. ஸோ அதை ஒரு 2019 டைமில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சீடு இந்த மாதிரி தமிழ் சங்கம்க்கெலாம் நம்ம கொடுக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி சீடு நிறைய பேருக்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஓகே நிறைய இருக்கே, எல்லோரும் என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2020 கோவிட் டைமில் எப்போது போல் சும்மா நான் என்னோடய கார்டனிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நம்மளோட அந்த கோவிட் டைமில் ஆஞ்சநேயர் கோயிலெலாம் க்ளோஸ்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க. நான் ஸ்ப்ரிங் இஸ் பேக், துளசி இஸ் பேக் அப்படின்னு வச்சுருந்தேன். ஸோ அவங்க பார்த்துட்டு, நான் ஒரு துளசி செடி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யா ஷூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஷீ பேட். எனக்கு ஏன் இதை ஹைலைட் பண்ணுறேன்னா, மறக்கவே மறக்காது. ஒரு $2 கொடுத்து நீங்கள் துளசி சும்மா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு $2 பே பண்ணி அதை இது பண்ணாங்க. அதில் இருந்து அவங்க நிறைய பேர்கிட்ட இவங்கக்கிட்ட இருக்குது, இந்த துளசி இருக்குது, ஸோ யூ கேன் கெட் ஃப்ரம் ஹர் அப்படி சொல்லி அந்த துளசியை ஒரு 2-3 வீக்ஸு ஒரு 200 பிளான்ஸ் பக்கம் நாங்கள் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு சேலரி மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இது சேல் வாஸ் வெரி வெரி. ஸோ இது எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட். சும்மா நம்ம ஒரு சீடை டொனேட் பண்ணோம். அண்ட் தென் ஒரு துளசி வாங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, வெஜிடபிள் பிளான்ஸ் இருக்கா அப்படி கேட்டாங்க. ஸோ வெஜிடபிள் பிளான்ஸ் அப்படி கொடுத்தோம். இதெல்லாம் அப்படி கொடுத்து, என்ன இது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறோம். சடனாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு குட்டி நமக்கு ஒரு ஏர்னிங் மாதிரி வருதேன்னு சொல்லிட்டு,
சரி அப்போ நம்ம வந்து பண்ணலாம். அப்போ அது வந்து இதுதான் நம்ம பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி இருந்தது. ஸோ எப்படின்னா அப்போ இன்னும் எங்களுக்கு மல்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்கி கொடுக்குறீங்களா? ஏன்னா அது எங்களுக்கு ஏன் அந்த ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அந்த கோவிட் டைமில் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ ஆனால் மக்களுக்கு நிறைய டைம் இருக்குது எதா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஸோ கார்டனிங்கில் இப்போ இவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ வந்து இவ்வளோ செடியெல்லாம் அவங்க பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆசையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நானாக ஒவ்வொரு சோர்ஸாக வந்து பார்த்து தென் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தனால அப்போ வந்து எங்களோடது ஜஸ்ட்டு நாங்கள் ஹோம் ப்ரொடியூஸ்க்கு நம்ம எதுவும் ஒரு எல்எல்சி மாதிரி போக வேண்டாம். ஜஸ்ட்டு ஹோம் ப்ரொடியூஸை நம்ம அப்படி இது பண்ணுறோம். அண்ட் வாங்கிட்டு வந்து அப்போவே கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ அதனால அது ஒரு 2 இயர்ஸ் அப்படி போச்சு. அண்ட் தென் ப்ராஸ்பர் மூவ் பண்ணோம் எங்களோட ஓன் ஹோமில். ஸோ அப்போ நாங்கள் வந்து அது ஒரு எல்எல்சி மாதிரி, ஏன்னா எல்லா ஹோல்சேல் பிளான்ஸ் நம்ம ஏரியா நம்மளோட ஓன் லேண்டுக்கு வரப்போ அந்த ஒரு ப்ராப்பராக போகணும். ஸோ எல்எல்சி பண்ணி தென் வி இன்க்ரீஸ் அவர் கலெக்ஷன்ஸ். ஸோ அப்படி கஸ்டமர் பேஸும் அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆனாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு சின்ன இதாக ஸ்டார்ட் ஆனது. இப்போ அப்படியே எங்களோட இதுலேயே அப்படி எங்களை கூட்டிகிட்டு யாரோ போகிற மாதிரி அது அப்படியே ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது எவ்ரி இயர். ஸோ அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆனது. கார்டனிங் வந்து சின்ன வயசில் எனக்கு என்னோட கார்டன்லாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் சுற்றி கொய்யா மரம் இருக்கும். வீட்டில் வந்து எண்ணெய்லாம் சூடு பண்ணி கடுகு அதில் போட்டுட்டு போய் கருவேப்பிலை பறிச்சு எடுத்துகிட்டு வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படி போடும். அந்த வாசனை, அந்த மெமரிஸ் அதெல்லாம் ரொம்ப இங்கே மிஸ் பண்ணுறோம்ல. நம்ம திரும்ப அந்த கார்டன் கொண்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே ஒரு தொழிலாக எடுத்து பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நானும் என்னோட அண்ணா வந்து ரொம்ப கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நாங்கள் வந்து திருநெல்வேலினால எங்களுக்கு வந்து நிறைய அந்த குற்றாலம் சீசன் டைமில் வந்து நாங்கள் அந்த சீசன் தோறும் அங்கே போகிறப்ப ஒரு 2-3 நர்சரி நிறைய இந்த மாதிரி கொடைக்கானல் அங்கேருந்துலாம் நிறைய ரோசஸ் இப்படி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே அந்த சீசன் டைமில் நிறைய ஒரு டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் போகிறப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு செடி வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாமே இருக்குது, எல்லாமே பழங்கள், காய்கறி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பினாச், ஃப்ளவர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ப்ரொபகேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்டனிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நிறைய செடி வந்து இந்த வெதருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி சிகாகோவில் இருந்தோம். ஸோ இங்கே அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறனால நாங்களும் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கும் அந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ் அவங்களும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாட்டி வீட்டில் அந்த ரஜினிகாந்தான அந்த டியூப் ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கோம், இந்த செடி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நாங்கள் மேக்ஸிமம் எல்லா இதுவுமே ட்ரை பண்ணி கொண்டு வந்துடுறோம். அண்ட் ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்ம டாலஸ் வெதருக்கு எல்லாமே நல்லா வளருது, அந்த ஒரு ஹாட் வெதர் அதெல்லாம் இருக்கிறனால. ஸோ என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸோடதுமே அவங்களோடதையுமே வந்து எங்களால் நிறைய இது பண்ண முடியுது. ஸோ என்ன போக போக என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த கார்டனிங் வந்து நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. அண்ட் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் இவ்வளோ நல்ல ஒரு 8 மந்த்ஸு அந்த ஒரு ஏரியாவை இவ்வளோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அந்த 8 மந்த்ஸு அவங்களோட ஓன் ப்ரொடியூஸ் அந்த வெஜிடபிள், ஸ்பினாச், அவங்களோட ஃப்ளவர்ஸ் இதில் இவங்க இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸாக்ட்லி. எனக்குமே பெரிய கார்டன் இருக்குது. நான் போடும்போது அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும் எனக்கு. அது நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து சிஸ்டர் பிளான்ஸ் கண்டுபிடிச்சிக்கு ஏதோ பயங்கரமாக நம்மளே ரிசர்ச் பண்ணி பண்ணிட்ட மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஈல்டு எடுக்கிறது, அந்த நம்ம வீட்டு காய்கறியில் சமைச்சு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் திருப்பி கடையில் போனால் கிடைக்காதே. எப்போ வின்டர் வந்துச்சுன்னா கஷ்டம், அந்த மாதிரி ஆயிடுது இல்லை. நம்மளோட வெதர் சொல்லுங்கள், நம்ம இந்தியா வெதருக்கும் டாலஸ் வெதருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ டாலஸ் வெதர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு இப்போது நல்ல ஒரு 80 ஆகிடுது இல்லையா. ஸோ நம்ம அதர் ஸ்டேட்ஸ் இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம டாலஸ் வெதர் வந்து அந்த ஒரு ஜான் டு ஃபெப் அந்த டைம் தான் கொஞ்சம் டவுன் ஆகுது. இப்போ ஒரு 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிறிஸ்மஸ்லலாம் அவ்வளோ டவுன் இல்லை. ஸோ அந்த ஸ்னோவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தான், உடனே வந்து நமக்கு ஒரு ஹாட் வெதர் வந்து அந்த இதை சரி பண்ணிடுது. ஸோ அந்த பிரேக் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி நமக்கு ஒரு லாங் சம்மர் தான்.
ஸோ அந்த சம்மருமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த ஒரு நம்மளோட ஒரு கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பினாச், மல்லிப்பூ இது எல்லாத்துக்குமே நல்ல வெயில் இருக்கணும். அந்த வெயில் தான் வந்து அந்த செடியை அவ்வளோ பூக்க வைக்கிறது. அந்த மாதிரி நம்ம நாட்டு தக்காளிக்கெலாம் அவ்வளோ சூடு இருக்கணும் 75 மேலே. ஸோ வந்து அது நம்மளோட கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் உள்ள எல்லா வெரைட்டி கண்ட்ரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வெதர் நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸு, இங்கே இருக்கிற ரோஸ் வெரைட்டி நம்ம இதுவும் வந்து நம்ம டாலஸ் வெதருக்கு ஆப்டாக வந்து நல்லாவே இதாக இருக்குது. ரோஸ் வந்து ரோசஸ் அண்ட் அது வந்து திரும்ப அடுத்த வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்ல? ஆட்டோமேட்டிக்காக விண்டருக்கு நீங்க எடுத்து உள்ள வைக்கணும், வெளிய அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸி மெயின்டெனன்ஸ். Easy உங்களோட ரோஸ் கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா உங்க வீடியோ எல்லாம் பாக்குறேன் நர்சரியில எல்லா கலரும் வச்சிருக்கீங்க. இந்தியால கூட நான் இவ்வளவு பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் எப்படின்னா வந்து எங்ககிட்ட ஒரு 68 கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இப்போ ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிஃப்ரெண்ட் ரெட்டு, நல்ல ஒரு பிளட் ரெட்டில் ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல மெரூன் கலந்த ஒரு ரெட். இப்படி இந்த ரெட்டுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ரெட் எல்லாம். ஆல் ஷேட்ஸ் ஆஃப் ரெட். அப்புறம் எல்லோவில் பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ, அந்த எல்லோ, அந்த மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 68 கலர்ஸ். அண்டு ரொம்ப இப்போ எங்களோட இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செடியில் 4 கலர்ஸ். ஃபஸ்ட்டு டே வந்து அது அழகாக ஒரு ஆரஞ்சில் பூக்கும். அப்புறம் செகண்ட் டே லைட்டாக அந்த ஆரஞ்சு கூட ஒரு எல்லோ ஷேடு வரும். தேர்ட் டே அது அப்படியே வந்து ஒரு மாதிரி பிங்காக மாறிடும். ஃபோர்த் டே அது ஒயிட்டாக மாதிரி அப்படி. ஸோ அந்த ஒரு நாள் அந்த ஃபஸ்ட்டு டே ஃப்ளவர், 4வது நாள் அந்த ஒயிட்டாக போகிறப்போ, தேர்ட் டே இந்த இப்படி பஞ்சாக அந்த செடியில் இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த பார்க்கும் போது ஒரு 4 கலர்ஸ் அந்த செடியில். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஒரு ஓனர் ஆஃப் தட் ரோசஸ், அவங்களோட இதில் நாங்கள் ஃபஸ்ட்டே நம்மளோட மக்களுக்கு அது எப்படி எவ்வளோ அவங்களுக்கு பிடிக்கும், வைப்ரண்ட் கலர்ஸ் இங்கே நல்ல அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக் கலர்ஸ். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருவோம், எப்படி இந்த வருஷத்துக்கு அவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்க மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் போட்டுருவோம். அண்ட் வந்து நம்மளோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ரீசனபிள் இது தான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய. நீங்கள் வேர் டு சோர்ஸ் ஃப்ரம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம்? ஸோ இப்போ வெஸ்டர்ன் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே யூஎஸ், அதாவது ரோஸ் ஆஃப் ஷாரன், அந்த மாதிரி ஹார்டி ஹைபிஸ்கஸ். ஸோ இங்கே யூஎஸ் பேஸ்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனி கம்பெனிஸ் இருக்காங்க, ஃப்ரான்ச்சைஸி இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக ஆர்டர் எடுத்துகிட்டு இது பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இருக்கிற லைசன்ஸ்டு நர்சரிக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா மினிமமே ஒரு 1000 to 2000 பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அது அவங்கக்கிட்டலாம் இப்போ நாங்கள் வந்து போய் அவங்கக்கிட்ட இதாக இருக்கிறப்ப வி ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா இருக்கிறதுலே ஆர்டர்ஸ் அதிகம் போகிறதும் எங்கள் நர்சரியிலேருந்து தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அந்த லைசன்சிங் என்ன மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கீங்க? ஸோ நாங்கள் இப்போ எப்படின்னா பார்த்தீங்கன்னா எல்எல்சிங்கிறது நம்ம பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ்னாலும் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த நர்சரி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த நர்சரி ரன் பண்ணுறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும், பிளான்ட் நர்சரி யூஎஸ்குள்ளே. அண்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ளோரல் ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் விற்கிறோம், அந்த மாதிரி அந்த ஃப்ளோரல் லைசன்ஸ் எடுக்கிறப்பவே எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு தமிழ் சங்கம் ஈவெண்ட்டோ இல்லை வேறு என்ன ஒரு கம்யூனிட்டி ஈவெண்ட் இங்கே நடந்தாலும் நம்மளோட ட்ரக்கு, ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ பிளான்ஸ் அலோடு இல்லை, அண்டு அவங்களும் குட்டி பிளேஸ் தான் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ வந்து அதுக்கும் சேர்த்து லைசன்ஸ், நம்ம போய் ஒரு இடத்துல சும்மா நின்று போய் இது பண்ண முடியாது. நிறுத்துறதுக்கு ஒரு லைசன்ஸ், ட்ரக்கை நிறுத்தி அந்த ஈவெண்ட்லலாம் நம்ம இது பண்ணுறதுக்கு 1 டைம் லைசன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் லைசன்ஸ், ஃப்ளோரல் லைசன்ஸ் அதில் எல்லாம் கவர், எல்லாமே கவர் ஆயிரும். நம்ம அதில் வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் விற்கலாம், அதில் அப்ரூவ்ட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரி லீவ்ஸ் வந்து அதில் அதிகமான சிட்ரிக் ஆசிட் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க யூஎஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸோட சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோட இந்த கரி லீஃபை சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த கரி லீஃபை நாங்கள் நர்சரியில் விற்கிறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு நர்சரி ரன் பண்ணுறோன்னா இவ்வளோ லைசன்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டு அவங்க அந்த ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா ரோசஸ் வந்து. ஸோ இவங்கக்கிட்டலாம் நம்ம போய் அப்ரோச் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளை
தே வில் அலோ பேசுகிறதுக்கோ இல்லைன்னா அடுத்து ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ அது வந்து இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் போயிட்டோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது ஒரு ஸோ எப்படி வந்து இப்போ நம்ம மற்ற நர்சரி இருக்குது, ஹோல்சேல் நம்ம இங்கே இருக்கிற கடைகள் லைக் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய வீட்டு பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வாங்குறதுக்கும் உங்கள் நர்சரியில் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது எங்களோட நர்சரியோட ஸ்பெஷாலிட்டி பீப்புள் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வந்தால் வாங்கணும்னு இல்லை, சும்மா கூட வாங்க, செடி பார்க்க வாங்க. அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கார்டன் சும்மா அந்த பச்சை பசேல் இருக்கு, கொஞ்சம் பூ இருக்கு, பழம் இருக்கு, காய் இருக்கு, அது பார்க்குறதே வந்து ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா பாருங்கள், என்னென்ன செடி இருக்குது பாருங்கள். அண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள், பொறுமையாக பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் வந்தாலே வாங்கணும்னு இல்லை, அது ஒரு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கம் விசிட் சொல்லிடுறோம். ஸோ அவங்க ஸ்பேஸ் அந்த என்ன மாதிரி அவங்களோட தேவைகள் அதெல்லாம் பிளான் பண்ண நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க? யா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ வந்து ஒரு கஸ்டமர் இப்போ வந்து நம்ம நர்சரியில் வந்து சும்மா செடி பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்போ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக இப்போ வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் ரொம்ப கார்டனிங்க்கு ரொம்ப புதுசு, அண்ட் இப்போ தான் ஒரு 2 months முன்னாடி ஆக்குபை பண்ணியிருக்கோம், ஸோ சம்மர் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து இப்போ பிக்சர்ஸ்லாம் சிலவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த இடத்துல என்ன வைக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் சொல்லுவோம், உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் பிளானில் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸில் போங்க, இந்த வெதருக்கு தாங்குற மாதிரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசஸ் இப்படி ஈஸியாக வரதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் உங்கள் பிரிக் கலருக்கு உங்களோட வீட்டு இதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு ரோஸ் வச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்படி உடனே போய் ஒரு புது வீட்டில் நம்ம அப்படி நேராக அந்த மண்ணில் நம்ம நட்டு வச்சிடக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஹேண்டிமேனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளே இருக்கும், ஒரு 2 feet நம்ம தோண்டும் போது அந்த க்ளே வரும். ஸோ அந்த க்ளேயை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி சாயில் போடணும், அது கூட கம்போஸ்ட் மேனுவர் போடணும், அந்த மாதிரி எல்லாமே சொல்லிவிடுவோம். ஸோ அந்த ஹேண்டிமேன் கூட அப்போ உங்ககிட்ட யாராவது தெரியுமா அப்படி கேட்பாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, இப்போ நாங்கள் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கில் பழகிடுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒர்க்லாம் நாங்களே பண்ணிப்போம், நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணிப்போம். ஸோ நாங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லை உங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் போடுங்க, ஒரு 6 to 8 ஓனர் சேர்ந்து ஒரு ஹேண்டிமேனை ஹையர் பண்ணி, அது அவங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக நாங்கள் சொல்கிறோம். ஒரு வீட்டுக்குங்கிறப்ப அவங்களோட சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு நாளைக்கு உண்டான சார்ஜுன்னு போயிடுவாங்க அந்த ஹேண்டிமேன் வந்து. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறப்ப அவங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பாசிட்டிவாக இருக்குது, ஓ இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு இல்லாமல் இப்படி நான் ஒரு ஹேண்டிமேன் ஹையர் பண்ணலாம். ஆக்சுவலி இங்கே கார்டனிங் எக்ஸ்பென்சிவ் தான், மண்ணிலேருந்து எல்லாம் மேன்யூர்லேருந்து எல்லாமே வாங்குகிறோம். அப்புறம் எர்த்வார்ம் காஸ்டிங் பற்றி சொல்லுங்களேன், அதுவும் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாம், நாங்கள் வந்து எர்த்வார்ம் காஸ்டிங்ஸ் எந்த மாதிரி செடிக்கு சொல்கிறோன்னா, இப்போ ரோஸுக்கு வந்து இப்போ அதுவும் ஒரு நம்ம பே பண்ணி தானே வாங்கணும். ஸோ நாங்கள் என்ன மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறதுனா, மல்லிப்பூவோட பாட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு பிடி எர்த்வார்ம் காஸ்டிங்ஸ் போடுங்க. அண்ட் வந்து ஆனால் ரோஸுக்கு தேவையில்லை, ரோஸுக்கு வந்து ஒரு நல்ல சாயில் அண்ட் கம்போஸ்ட் போதும். ஸோ நீங்கள் எதுவும் பே பண்ணி எதுவும் வாங்க வேணாம். அப்புறம் காய்கறிக்கு வந்து இங்கே டெக்ஸாஸில் வந்து அந்த ஒரு பூச்சிலாம் வருது இல்லையா, ஸோ நாங்கள் வந்து அதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா எர்த்வார்ம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நம்ம உடம்புல ஒரு நல்ல பாக்டீரியாஸ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் ஒரு ப்ரோபயாட்டிக் மாதிரி கான்செப்ட் தான். ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி வெஜிடபிள் பெட்டில் போடுங்க. அண்ட் மல்லிக்கெலாம் போட்டிங்கன்னா நல்ல பூக்கும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப வாங்காதீங்க, கொஞ்சம் போதும், ஏன்னா அந்த எர்த்வார்ம் பெருகிடும், அப்படி கொஞ்சம் போட்டாலே போதும் மண்புழு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது இத்தனை இன்ச்சு இந்த மிக்ஸ் எல்லாமே சொல்லி எங்கெங்கே கிடைக்கும் கூட. இப்போது நீங்கள் பல்காக இப்போ ஒரு கஸ்டமரோட கார்டன் வந்து பேக்யார்ட் மட்டுமே ஒரு 3000 square feet இருக்குது, இவ்வளோ நான் செட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு பேக்கெலாம் வாங்கினா ரொம்ப காஸ்ட் ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிடுவோன்னா, நீங்கள் இந்த ஸ்டோர் போங்க, அதில் லூஸ் ஆயில் இருக்குது, ஸோ அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஹேண்டிமேனை வச்சு கூட நீங்கள் அதை மண்ணை பின்னாடி கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் எங்கெங்கே வாங்கலாம்,
என்ன மாதிரி சாயில் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாமே சொல்லிடுறோம் நாங்கள். ஹெல்ப் பண்ணிடுறோம். எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். இப்போ இந்த சிஸ்டர் பிளான்ஸ்லாம் கூட நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்களா? லைக் ஒரு காய் வரணும்னா பக்கத்தில் பாலினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு தானே ஆகணும், பூச்செடிகள்லாம். அந்த மாதிரி நீங்களே ஒரு அவங்களுக்கு பிளான் மாதிரி ஒன்று ரஃபாக எஸ். நாங்கள் இப்போ எப்படி பண்ணிடுவோன்னா, இப்போ நம்மளோட பிளான்ஸ் முக்கால்வாசி ஒரு கண்ட்ரி வெஜிடபிள்ஸ், நம்ம ஒரு இந்தியன் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து தேவையில்லை, அது செல்ஃப் பாலினேஷன் தான். பட் வந்து இங்கே விற்கிற நீங்களே ஓரளவு வளர்த்து தான் கொடுக்குறீங்க. நாங்கள் கொஞ்சம் வளர்த்து சில இதெல்லாம் நாங்கள் ஒரு பூவோட தான், இப்போ கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா பூவோட தான் கொடுப்போம். லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் குட்டி குட்டி கத்திரிக்காயோடையே வந்துடுச்சு. நாங்கள் வந்து ரொம்ப குட்டியாக கொடுக்க மாட்டோம், நாங்கள் பூமியில் தான் போடுறோம். ஏன்னா இது வந்து நிறைய பேரோட ரெக்வஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து நீங்கள் க்ரோ லைட்டில் வீட்டுக்குள்ளெல்லாம் சீடை வச்சு வளர்த்து வெளியில் கொண்டு வந்து அப்படி எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக்காக எங்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து எந்த ஒரு மிக்ஸும் இல்லாமல் அது நாங்கள் க்ரோ பேக்கில் சில சீட்ஸ் போடுறோம் அண்ட் வந்து பூமியில் சில சீட்ஸ் போடுறோம். ஸோ அது அவங்களோட அந்த ஒரு ட்ரஸ்ட்டு நம்மளை வந்து ஒரு ஆர்கானிக்காக இருக்குதுன்னு சொல்லி வாங்குறாங்கனால நாங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், உங்களுக்கு இது மார்ச்லேயே கிடைக்காது, ஏன்னா நாங்கள் வந்து ஃபெப்பில் தான் இதை போடுவோம். ஸோ ஒரு ஏப்ரல் மேல உங்களுக்கு கிடைக்கும். அப்போது வந்து முன்னாடியே சில கஸ்டமர் எக்ஸைட் ஆகி என்ன பண்ணிடுவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் முன்னாடியே கிடைக்குதோ கொஞ்சம் சீக்கிரம் வளர்க்கணும்னு போய் வாங்குவாங்க. நாங்கள் இப்படி வளர்த்து கொடுக்குறப்ப அதோட ஓவர்டேக் பண்ணி கொடுக்குறோம். சீக்கிரமாக வளர்ந்துரும், வச்ச உடனே சீக்கிரமாக அந்த பூ வந்துடுச்சுனாலே பிளான்ட்டோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்கீங்களா உங்கள் நர்சரியில்? நாங்கள் வந்து நர்சரியில் வைக்கல, ஸோ நான் வந்து வீட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ வந்து நர்சரியில் அந்த மாதிரி இப்போ எதுவும் ஒரு லெஃப்ட் ஓவர் பிளான்ஸ் இல்லை அது வைக்கிறதுக்கு. ஸோ வந்து சீடு அந்த மாதிரி இதுவுமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக கிரவுண்டில் போடுறனால ஸோ நர்சரியில் அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் எதுவும் செட் பண்ணல. பட் வந்து இந்த மாதிரி சில பிளான்ஸ் வந்து நாங்கள் பேர் ரூட்லாம் ஃபஸ்ட்டே வாங்கணும். அந்த ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ப்ரீ ஆர்டர்ஸ்லாம் வந்து. ஸோ வந்து அந்த இதை மட்டும் நாங்கள் நர்சரியில் வச்சுருந்தோம். மற்றபடி அதுக்கு க்ரீன் ஹவுஸ் தேவையில்லை, அதுக்கு ஓப்பனாக இருக்கணும், நல்ல ஒரு காற்று இருக்கணும் அண்ட் வந்து ஒரு 60 டிகிரிலாம் இருந்தால் போதும். ஆனால் வீட்டில் வந்து க்ரீன் ஹவுஸ் இது பண்ணியிருக்கிறோம். வீட்டில் க்ரீன் ஹவுஸ் பண்ணுறோம். அதில் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எவ்ரி இயர் ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருப்போம். அந்த பிளான்ஸ் வந்து எப்படி க்ரீன் ஹவுஸில் அது எப்படி ரியாக்ட் ஆகுது, கராஜில் கொண்ட போயும் ஒரு செடி வச்சுருப்போம், அது கராஜில் எப்படி ரியாக்ட் ஆகுது, அண்ட் அதை அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு பாட்டில் வச்சு அதை அப்படியே விட்டுட்டோன்னா எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாங்களே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு சொல்லுவோம், இது வந்து கீழே வச்சா நல்லாயிருக்கு அண்ட் பாட்டில் வச்சு விட்டாலும் வந்துடுது அது மாதிரி. அதனால் நீங்கள் க்ரீன் ஹவுஸ்லேயோ இல்லை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கஷ்டப்பட வேணாம், அந்த மாதிரி நாங்கள் சொல்லிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயர் ஆவாரம் பூ வந்து நாங்கள் புதுசாக கொண்டு வந்தோம். ஸோ அதை பற்றி எங்களுக்கே ஐடியா இல்லை, அது வந்து பூமியில் வச்சா வருமா இல்லை பாட்டில் தான் வைக்கணுமான்னு. ஸோ நாங்கள் கஸ்டமர்ஸை ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டோம், நீங்கள் பாட்டில் வச்சு வளங்க, ஸோ நாங்கள் இந்த சீசனை நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்த்தா இப்போ வந்து ஆவாரம் பூ வந்து பூமியில் வச்சதே வந்துடுச்சு. சூப்பர். ஸோ வந்து அது ஒரு மெடிசனல் பிளான்ட் இல்லையா, ஸோ எல்லோரும் அதை விரும்பி கேட்குறாங்க, அது எடிபிள் அண்ட் ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க நிறைய பேர் வந்து அது ஒரு இது மாதிரி குடிக்கிறாங்க, நம்ம சங்குப்பூ மாதிரி ஆவாரம் போட்டி அதை மாதிரி குடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியாவில் இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் பண்ணது இல்லை, இங்கே வந்தோடனே எல்லாம் ரிசர்ச் பண்ணி மிஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ கொஞ்சம் ஆர்கானிக்காக போனோன்னு கோவிட்க்கு அப்புறம் ஸ்பெஷலி அந்த அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இதை ரொம்ப இதாக கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து எதுவும் மிக்ஸ் ஆக வேணாம். அந்த ஸோ டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களாம் ஏதோ ஒரு டீ குடிக்கணும்னா இந்த மாதிரி மெடிசனலாகவும் எடுத்துக்கிட்டா 2 in 1 ஆயிரும் இல்லையா. ஸோ எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நியூவாக கொண்டு வரோம். ஸோ லாஸ்ட் இயர் 2025 வந்து ஆவாரம் பூ, 2024 தும்பை செடி கொண்டு வந்தோம். ஸோ வந்து அந்த மாதிரி அப்படி ஒரு பீப்புளுக்கு அந்த ஹெல்த்தையும் கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம கார்டனிங்கில் அவங்க ஓன் ப்ரொடியூஸுங்கிறப்போ அவங்களே போய் ஆர்கானிக்காக தான் வாங்குறாங்க, ஆர்கானிக் சாயில்னு வாங்குறாங்க. ஸோ நாங்களே சொல்லிடுறோம், நீங்கள் சில மேனுவர்லாம் போடாதீங்க, அது தேவையும் இல்லை, இந்த இதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அந்த இதுவே அது ஒரு அவங்க ஓன் ஹோம் ப்ரொடியூஸ், அதுவே ஆஃப்கோர்ஸ் ஹெல்த்தி. அண்ட் இன்னொன்று என்னென்னா இப்போ ரெட் பொன்னாங்கண்ணி நமக்கு இங்கே எந்த ஸ்டோர்லேயும் கிடைக்கிறது இல்லை, பட் அந்த கஸ்டமர் வீட்டில் இருக்குது, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் அதில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ரெட் பொன்னாங்கண்ணியில். சின்ன குழந்தையிலேருந்து ஒரு வயசு பாப்பாலேருந்து அந்த பொன்னாங்கண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு
எல்லா கீரை வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். சிறுகீரை, அரைக்கீரை, அந்த மாதிரி எல்லா கீரை. இந்த க்ரீன் ஹவுஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா வீட்டில் வைக்கிறதுக்கு? நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிடென்ஷியலில் சில க்ரீன் ஹவுஸ்லாம் வந்து நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லலாமே இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றே அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஆயில் ஹீட்டர்னு ஒன்று இருக்குது. அந்த ஆயில் ஹீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டை பேர்ன் பண்ணாது. நம்ம இந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு சூடு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த வின்டரில் க்ரீன் ஹவுஸ்குள்ளே கொண்டு போகிற பிளான்ட்ஸுக்கு ஒரு இதமான சூடு, ஒரு வார்ம் இருந்தால் போதும். ஸோ அது வந்து ஆனால் ரொம்ப அதிகமான அந்த வெப்பம் அப்படி சொல்கிறது வருது இல்லையா, அது வர்றப்போ வந்து பிளான்ட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் இத்தனை நாள் அப்சர்வ் பண்ணதில் நீங்கள் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கோங்க. அண்ட் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் சம்மரில் வந்து நிறைய பேர் இந்தியா போவாங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்புலாம் போவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஹீட்டர், ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஒரு 70 இதாக இருக்குன்னா அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆகிடும். க்ரீன் ஹவுஸ்குள்ளே என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபேன், அது சும்மா அந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம உள்ளே இருக்கிறோம், அந்த ஒரு க்ரீன் ஹவுஸில் இருக்கிறோன்னு தெரியாமல் ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்குறோம் நம்ம. ஸோ அது உள்ளெல்லாம் நம்ம போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படி சம்மரில் பிளான்ட் மாதிரி, சம்மரில் கார்டனில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிறைய பூக்குது, செடியில் வந்து பூ இருக்குது, அது பாட்டு வளருது, நியூ லீவ்ஸ் வருது. ஸோ மார்னிங் வந்து அதை கரெக்டாக அந்த க்ரீன் ஹவுஸில் விண்டோஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து சன்லைட் இன்டைரக்டாக வரதுக்கு திறந்து விடணும். நமக்கு எப்போதுமே பிளான்ட்டுக்கு வந்து சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இன்டோர் பிளான்ட்ஸு, சில வெரைட்டி பிளான்ட்ஸ்க்கு சன்லைட் வேண்டாம். பட் நம்மளோட மேக்ஸிமம் பிளான்ஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறோம். நாங்கள் அது ஒரு வீடியோ மாதிரியும் போட்டுடுறோம். இந்த மாதிரி விண்டோஸை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஆனால் என்னென்னா அந்த இன்டோர் கொண்டு வரது, பாட்டை கொண்டு வரது தான் ஒரு சேலஞ்சாக இருக்குது. தூக்கிட்டு வரணும். ஆமாம். ஸோ அதுதான் ஒரு இதாக இருக்குது. சூப்பர். இப்போது எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த இந்தியன் பிளான்ஸ்லாம் இங்கே கொண்டு வரோம்ல, இங்கே அமெரிக்கன்ஸ் வந்து வேறு மாதிரியான பிளான்ஸ் தான் இத்தனை வருஷம் இருந்துக்கும். அந்த எக்கோசிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு தே ஹேவ் அ ரூலில். அதெல்லாம் இந்த லைசன்சிங்லேயே வந்துடுமா எப்படி? ஹவு டு யூ ஹேண்டில் தட்? ஸோ இப்போது எங்களோடது பார்த்திங்கன்னா நம்மளது எல்எல்சி தான் இருக்குது. ஸோ வந்து சில ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு ஃப்ளோரிடாவில், ஹவாய் அந்த மாதிரி சில இதுக்கு வந்து நம்ம யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ சில ஃபார்ம்ஸ்லேருந்து வர பிளான்ஸ்க்கு இந்தியாவிலேருந்து ஷிப்பில் வர பிளான்ஸு, அது அவங்க சீடும் வந்து ஷிப்பில் அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் அவங்க வந்து எடுக்கணும். ஆனால் அது வந்து எப்படின்னா இப்போ அது ஃப்ளோரிடாவில் இருக்கணும். எதுக்குன்னா அந்த டெம்பரேச்சர், அந்த வெதருக்காக தான். ஸோ நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து இப்போ இது பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்களோட ஃப்ளோரிடா வெதர் கொஞ்சம் ஏன்னா நம்ம அங்கே கம்ப்ளீட்டாக வெதர் நல்லாவே இருக்குது, எல்லாமே நல்லா வருது இல்லையா, ட்ராபிக்கல் பிளான்ஸ் நல்லா வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கே ஷிப்பிங் பண்ணுவீங்களா நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சில ஸ்டேட்டுக்கெலாம் ரெஸ்ட்ரிக்டட், நம்ம வந்து சீட் அனுப்பக்கூடாது, பிளான்ட் அனுப்பக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ள இவங்க வந்து அந்த ஃப்ளோரிடாவில் வச்சுருக்கிற ஃபார்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க, நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வராங்க. ஸோ பர்டிகுலர் ஸ்டேட்டே அவங்க சொல்லியே அவங்களோட வெப்சைட்லேயுமே சேல் பண்ணுறாங்க சீட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க அப்ரூவ்ட் தான். ஸோ இப்போ HOA ரூல்ஸும் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து நம்ம இருக்கிற கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளான்ஸ் தான் வைக்கணும், இந்த ட்ரீஸ் தான் வைக்கணும், அதெல்லாம் நீங்கள் கைட் பண்ணுவீங்களா? ஏன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து இப்போ இந்த ஒரு செடி நாங்கள் வரப்போவே இந்த ட்ரீ இருந்தது, பட் ஆனால் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி இந்த ஜப்பானீஸ் ஒரு ஒக்லஹாமான்னு ஒரு செடிலாம் இருக்குது, அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வைக்க போகிறேன் அதை வைக்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்போ எப்படின்னா நம்ம இந்தியா மாதிரி நம்ம வீட்டு முன்னாடி நான் தான் அப்படி நம்ம இங்கே பண்ண முடியாது. என் வீடு நான் வைக்கிறேன்னு அது வீட்டுக்குள்ளே இருக்கிறவரை தான். ஸோ நம்ம அந்த காமன் ஏரியா ஃப்ரண்ட் யார்டுங்கிறப்ப வந்து நம்ம HOA வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இந்தந்த ட்ரீ தான் அங்கே அலோடுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்படி என்ன கைட் பண்ணுவோன்னா, கண்டிப்பாக பண்ணலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் HOAயோட அந்த லிஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ட்ரீஸில் அது இருக்குதுன்னா நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது வாங்கி தந்துடுறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம்.
அதுக்கு இன்னும் வேற நிறைய செலவாகும். ஆமாம், கிளைம்பிங் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்க முடியாது, கிளைம்பிங் ரோஸ்ட் ட்ரெல்லிஸ் அதை மாதிரியெல்லாம் கைட் பண்ணுவோம் நான். ஆமாம், அது ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவோம் இல்லையா, இந்தியாவில் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு. பட் இங்கே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு பேக்யார்டில் வைக்கலாம், ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேக்யார்டில் வைக்கலாம், பேக்யார்ட். ஏன்னா அவங்க அது எதுக்குன்னா அந்த ட்ரெல்லிஸ் அந்த மெட்டல் அது தெரியாமல் விழுந்துடக்கூடாது. அப்புறம் அங்கே குழந்தைங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க, நிறைய பேர் ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வாக்கிங் போகிறாங்க. ஸோ அது மெயினாக அந்த பீப்புள் சேஃப்டிக்கு தான் அவங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. வேறு அந்த செடிக்கு அந்த ட்ரீ அந்த மாதிரி இல்லை. ஸோ சில செடிலாம் வந்து ஒரு தண்டர் ஸ்டார்ம்லேயும் எதுவும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியை தான் அவங்க வந்து வச்சு அதை அப்ரூவ்டாக கொடுக்குறாங்க. ஆமாம், நம்மளுக்கு வந்து டொர்னாடோ வார்னிங் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா, அதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க. எஸ். ஸோ உங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம பொதுவாக வந்து ஹோல்சேல் கடையில் இருக்கிறத விட உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னா வந்து இப்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ். ஸோ வந்து ஒரு எல்லாமே கேட்பாங்க, திருநெல்வேலினால் இருட்டு கடை அல்வா மாதிரி ஈவினிங் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்லாம் சும்மா கேட்பாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எங்களோட ஹவர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மி தான் வீக் டேஸில் நாங்கள் வந்து நான் ஒர்க்குக்கு போயிட்டு நேராக நர்சரி வந்து தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து இப்போது யாரும் லேபர் எதுவும் இது பண்ணுறதில்ல. ஸோ அந்த லேபர் கட் ஆகுது, எல்லாமே நான் என் ஹஸ்பண்ட் தான். மேன் பவர் தான் இங்கே ரொம்ப சேலஞ்ச் உங்களுக்கு. ஆமாம், ஏன்னா நாங்களே தான் இறங்கி பண்ணுறோம். இவ்வளோ தூரம் ஒரு நர்சரி, இவ்வளோ ஒரு வீக்லி 500 ரோஸ் பிளான்ஸ் வந்து சேல் பண்ணுற ஒரு இதில் இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது கூட அந்த பிளான்ஸை வந்து அன்லோட் பண்ணுறதும் நாங்கள் தான் நர்சரியில். ஸோ அதை போய் எடுத்துகிட்டு வரதும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வந்து இந்த மாதிரி பின்னாடி பேக்யார்ட் ஒர்க்கு, நர்சரியில் உள்ள எல்லா ஒர்க்கு, இந்த மாதிரி அந்த லேபரே கட் ஆகிடுது. ஸோ அந்த இது வந்து அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து என்னென்னா, எங்களுக்கு மெயினாக வந்து நாங்கள் ரொம்ப இதை பிஸ்னஸ் மோட்டிவில் ரொம்ப போகணும் அப்படின்னு நாங்கள் பார்க்கல. எங்களோட மெயின் கோல் வந்து எல்லாரும் அவங்க வீட்டில் தோட்டம் வைக்கணும் அண்ட் வந்து நல்லா வளர்க்கணும். அந்த செடியையும் ஒரு உயிர் மாதிரி நாங்கள் பார்க்குறோம். இப்போ பெட்டெல்லாம் மாதிரி செடியும் வந்து எல்லாரும் ஒரு வளர்க்கணும் அண்ட் வந்து நம்ம ஃப்ரம் என் ஹஸ்பண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. ஸோ அவருக்கு வந்து அந்த அவங்க அப்பா கூட அந்த ஒரு ஃபுல்லாக ஒரு 6 years ஓல்டுலேருந்து அவர் அவங்க அப்பா கூட ஃபுல்லாக அவங்களோட ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டச்சும் போகக்கூடாது. ஸோ அது எல்லாருமே அந்த மண்ணை தொட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் தோட்டம் பண்ணுறப்ப இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு சென்டிமெண்ட்டாகவும் நாங்கள் ஒரு இந்த மாதிரி தெரப்பி தான் எல்லாருக்கும் அஃபோர்டபுளில் இருக்கணும்ட்டு. இப்போ எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 20-13 ஆறு. இப்போ மல்லிலலாம் நாங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மல்லியை ஃபஸ்ட்டு விற்றுருவோம். ஸோ எல்லாராலையும் எல்லா செடியும் வாங்க முடியும், அந்த மாதிரி ஒரு இது. ஸோ மெயினாக அதனால தான் எங்களோட ப்ரைஸ் வந்து நாங்களே இது பண்ணுறனால ஒரு லேபர் காஸ்ட் இல்லை, ஒரு வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து அந்த மாதிரி நாங்கள் கலெக்ஷன்ஸில் நிறைய வச்சுட்டு எங்களுக்குன்னு இவ்வளோ மார்ஜின் போதும் அந்த மாதிரி வச்சு போகிறனால. நீங்கள் ட்ரக்கெல்லாம் ஓட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து இந்த லாஸ்ட் இயர் வரை நான் குட்டி ட்ரக்கு ஓட்டியிருக்கிறேன் நான். ஸோ எனக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ஆசை வந்து பெரிய ட்ரக்கு, என் ஹஸ்பண்ட் போனால் பெரிய ட்ரக்கில் போவாங்க. ஸோ அந்த பெரிய ட்ரக்கை இந்த வருஷம் ஓட்டணும் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ வந்து அதையும் பண்ணி பார்த்துடலாமே, இப்போ நம்ம பண்ணால முடியாததா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுதான் இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ட்ரக்கு ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. நீங்கள் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? ஏன்னா இட்ஸ் அ டிமாண்டிங் ஜாப். நீங்கள் இருக்கிற கம்பெனியும் அது வந்து பேங்கிங் செக்டர், அதுலேயும் வேலை அதிகமாக இருக்கும். பசங்களும் சின்ன பசங்க, அவங்களுக்கு கிளாஸஸ் அஃப்கோர்ஸ் பிக்கப் ட்ராப், அவங்க என்ன வயசானாலும் இங்கே பிக்கப் ட்ராப் நம்மளுக்கு இருக்குது. அது இல்லாமல் இதுவும் வந்து மேன் பவர் நிறைய தேவைப்படுற ஒரு விஷயம். லோடு ஏற்றி இறக்குறது. உங்கள் ஹெல்த் எப்படி பார்த்துக்கிறீங்க? வீட்டில் எப்படி சமையல் அண்ட் அதர் திங்ஸ் பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸோ வந்து லாட் ஆஃப் பிளானிங் தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பாக. அது வந்து நான் என்னென்னா என்னோடய ஷெட்யூல் வந்து அது ரொம்ப நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த சீசன் 8 months வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு மார்னிங்கே சமைச்சிடுவேன். நான் மார்னிங் சமைச்சிடுவேன். ஸோ வந்து என்னோடய பசங்களுக்கு லன்ச் அண்ட் டின்னராக இம்பேக்ட் ஆகாத மாதிரி. ஸோ வந்து நான் மார்னிங்கே எல்லாம் பண்ணிட்டேன்னா ஸோ நான் ஆஃபீஸ்லேருந்து நேராக நர்சரி போயிடுவேன். ஸோ வந்து ஒருத்தங்க வந்து வீட்டில் பசங்களோட கிளாஸஸ் பார்க்குற மாதிரி வீக் டேஸில். ஸோ வந்து நான் கரெக்டாக நர்சரி க்ளோஸ் பண்ணிவிட்டு வரப்போ எய்தர் அவங்களுக்கு டக்குன்னு இப்போ ஒரு மார்னிங் ஒரு சாம்பார் ஒரு குருமா பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு ஒரு தோசை சப்பாத்தி
அப்படி முடிச்சுக்கிறது. ஸோ அந்த இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் அந்த காலையில் சமையல் மிஸ் பண்ணிட்டேன்ல, அந்த டோட்டல் மெஸ்அப் ஆன மாதிரி ஆகிடும். ஏன்னா நர்சரி போயிட்டு வந்து சமைச்சு அது பசங்களுக்கு டிலே ஆகும். ஸோ அந்த ஷெடியூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த நம்ம கரெக்டாக அந்த ஒரு அந்த மீல் ப்ரெப்பெல்லாம் சார்ட் போட்டு பண்ணிடுவேன் நான். இந்த இது அப்படின்னு பண்ணிடுறது. அப்புறம் வந்து ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்குறதில்ல. பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இம்மீடியட் ஹெல்ப்புக்கு. இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒருத்தங்க பசங்க கிளாஸஸ், ஒருத்தங்க நர்சரின்னு பார்த்துக்குறோம். ஸோ அந்த மாதிரி இதாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ வீக்கெண்டில் இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் ஏதாவது லோடு எடுக்க போகிறாங்க அப்படி அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் இப்போ வீக்லி 1 டே வந்து ஒரு லீவ் விடணும், ஒரு ரூல் படி. 7 டேஸும் இல்லாமல் 1 டே. ஏன்னா அந்த 1 டே வந்து எதுக்குன்னா நர்சரியோட மெயின்டெனன்ஸ். ஸோ வந்து அந்த 1 டேயில் நாங்கள் அப்படி ஏதாவது ஒரு ஒர்க் வச்சுருக்கிறதெல்லாம் நாங்கள் அது மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம், ஷெட்யூல் பண்ணி மீதியெல்லாம் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் தான். ஆனால் அந்த ஷெடியூல் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போகணும். நான் ஏன் அதை ஒரு ஹைலைட் பண்ணுறேன்னா, ஸோ நிறைய விமன் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும். அந்த ஷெடியூல் அந்த மார்னிங்கே எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக அவங்க ஃப்ரீயாக இருக்கலாம். அந்த ஒரு அதுக்கு எப்படி உங்களுக்கு எல்லா டைமும் இருக்குது, ஃபேமிலியை பார்க்கவே மாட்டிங்களான்னு நிறைய பேர் கேட்பாங்க. பிளானிங் தான் ரைட். அந்த எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டு அதை ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணும்போது நம்மளே we will figure it out. சரி, இப்போ பசங்களையும் இன்வால்வ் பண்ணுறீங்களா கார்டனிங் உங்கள் ஃபேமிலியை கேட்குறேன்? இப்போ வந்து என்னோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 years ஓல்டுலேருந்தே அவனுக்கு அந்த சீடு வந்து ஹெல்ப் பண்ணுவான். நாங்கள் எவ்ரி இயர் வந்து அந்த சீடை வந்து பேலட்டில், அந்த சீட் பேலட்டில், அப்புறம் வந்து குட்டி குட்டி பாட்ஸ்லலாம் போடுறப்ப ஹெல்ப் பண்ணுவான். அண்ட் வந்து என் பொண்ணு வந்து அவனோட குட்டியாக இருக்கும் போதுலேருந்தே அப்பார்ட்மெண்ட்லேயே என் வீட்டில் சும்மா போடுவா. அதுக்கப்புறம் வந்து அவளே செடியெலாம் நடுவா. ஸோ வந்து அவங்களுக்கு அது பேசிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அண்ட் வந்து அவங்க கூட ஏதாவது பசங்க வீட்டுக்கு விளையாட வர்றாங்க, இவங்க இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த குட்டி பசங்களும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ நாங்களும் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு. அண்ட் வந்து நர்சரிக்கும் வர பசங்கக்கிட்டேயும் நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அந்த பசங்க தான் செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஓக்ரா செடி, அந்த வெண்டைக்காய் செடி வேணும், அப்புறம் எல்லோ ரோஸ் வேணும், அந்த மாதிரிலாம் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டில் பசங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எங்களால் பார்க்க முடியுது. மற்ற கஸ்டமர்ஸோட பசங்க, அந்த குட்டி குட்டி பசங்க இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அவங்க ஸ்க்ரீன் டைம்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்பா அம்மாவும் ரெடி, நல்லா இதாக இருக்கிறாங்க. நாங்களும் வந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சயின்ஸ் அப்புறம் பிளான்ஸ் கூட அது கூட உட்காந்து பேசினா பிளான்ஸ் நல்லா வளரும்லாம் நான் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். சில கஸ்டமர்ஸ் அனுப்புவாங்க, ஒரு குட்டி பாப்பா, ஒரு 3.5 4 years ஓல்டு பாப்பாலாம் வந்து குட்டி ஜக்கை வச்சுட்டு தண்ணி விடுற இதெல்லாம் அனுப்புவாங்க. அண்ட் வந்து நர்சரியில் நம்ம ஒரு தண்ணி விட்டுட்ருக்கோன்னா ஆண்டி நானும் கூட சேர்ந்து விடலாமா அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மெயினாக அந்த வாட்டரில் விளாடுறது அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த பிளான்ஸுக்கு விடுறது வந்து சிலவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டாக வரப்போ ஸோ அது எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது நம்ம ட்ராவல்லாம் பண்ணும்போது அப்போது அந்த இரிகேஷன்லாம் எப்படி பிளான் பண்ணிட்டு போகணும்? ஸோ இப்போ சில கஸ்டமர்ஸ் எங்களுக்கு அனுப்புகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க. நாங்கள் இப்போ இந்தியா போகிறோம் 2-3 weeks. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன சொல்லுவோன்னா, யாராவது ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்போம். ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ண இருக்காங்களான்னு கேட்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு அதான் கொடுப்போம். ஏன்னா நம்மளே அந்த செடியை பார்த்து விடுறது அது எப்போதுமே பெஸ்ட்டு. ஸோ அவங்க எதுவும் இல்லை, அந்த மாதிரி கேட்குற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸு, அவங்களால வர முடியாது அப்படி சொல்கிற கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லிடுவோன்னா, சரி அப்போ வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்க்லரை வந்து இது பண்ணுங்கள். ஆனால் ஸ்ப்ரிங்க்லர் நீங்கள் இல்லைனால ஏன்னா யூஸ்வலாக ஸ்ப்ரிங்க்லர் வந்து ஸ்ப்ரே தான் பண்ணும். ஸோ ரூட்டுக்கு போகணும் மெயினாக. அந்த சம்மர் டைமில் வந்து நமக்கு செடியில் வந்து அந்த ரூட்டில் நல்ல ஈரம் போகணும். ஸோ அதனால் நீங்கள் அப்போ அந்த ஸ்ப்ரிங்க்லரோட டைமை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து அந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டுருங்கன்னு சொல்லுவோம். ட்ரிப் இரிகேஷன் போடுறப்ப அது வந்து சில நேரம் நமக்கு இப்போ மழைலாம் பெஞ்சால் அந்த இதாகிடும் இல்லையா, ட்ரிப்பாகி டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. வி ஹேவ் ஆப்ஸ் கூட இல்லை, ரெயின் டிடெக்ட் பண்ணி அதுவே நின்றுது, அந்த மாதிரி நின்றுது. ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு விட்டுடுறாங்க. ஆனால் நம்ம அந்த சம்மரில் கொஞ்சம் தண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமாம். இப்போது குழந்தைங்க இதெல்லாம் வந்து வாங்குறாங்க இல்லையா, அந்த எமோஷ்னலி தேர் அட்டாச் டு தட் பிளான்ஸ். இப்போ உங்களுக்கு நர்சரி வந்து இந்த க்ளோஸ் பண்ணுற அந்த 2 months எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. நாங்கள் வந்து ஒரு 4 months. ஸோ வந்து ஆனால் கஸ்டமர்கிட்ட வந்து
டச் இருக்கணுங்கிறனால நாங்கள் அந்த வின்டரில் வீடியோஸ்லாம் போடுவோம். அதுலேருந்து செம கொஸ்டின்ஸ் வரும். அந்த கஷ்டமாக இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் வந்து ஒரு எண்ட்லேருந்தே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது இப்போ ஒரு வெதர் கொஞ்சம் லைட்டாக இதானோடனே கேட்பாங்க. அண்ட் வந்து எங்களுக்குமே அந்த ஒரு குழந்தைங்கள பார்க்குறது, கஸ்டமர்ஸை பார்க்குறது, ஏன்னா நாங்கள் பிஸியாகவே இருந்துட்டு திடீர்னு யா செடியோட நம்ம ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டு இருப்போம். ஆமாம். அதில் எங்களுக்கு இன்னொன்று பெரிய இது என்னென்னா, எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ், நல்ல ஃப்ரெண்டு மாதிரி நல்ல பழகுவாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து என்னென்னா ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க. ஈவினிங் ஒரு 5:30 6க்கு வர கஸ்டமர் வந்து டீ கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிட்டீங்க. அந்த மாதிரி நல்லா கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வேறு யாரும் இல்லைல்ல, அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே நாங்களே டைரெக்டாக ஃபேஸ் பண்ணுறோம். நானே டைரெக்டாக வந்து அவங்களோட ஃபோன் பண்ணால் பேசுகிறது, நர்சரி வரப்போ நான் தான் இருக்கிறேன். ஸோ அதனால் அவங்களோடது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஒரு மிஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு 4 monthsங்கிறது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். எப்பாவது எல்லாரையும் பார்க்க முடியாது, நம்ம எங்கேயாவது போகிறப்ப அப்படி பார்த்துக்கிறது. ஸோ அந்த ஒரு இது மிஸ் பண்ணுறோம். இப்போ கார்டன் வந்து இட் இஸ் ஆல்சோ டீச்சிங் லைஃப் உங்களுக்கு இல்லை. தோட்டம் போடுறதுன்றது சீசன் மாறும், திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம். ஸ்னோ வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். வளர்ச்சியெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியாது, பொறுமையாக தான் போகணுன்றது பல விஷயங்கள் கார்டனிங் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும். ரொம்ப அழகாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. இன்னும் அடுத்த எபிசோடில் பிளான்ட்ஸ் பற்றி எப்படி வளர்க்கணும் அந்த டிப்ஸ் எல்லாமும் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஜனனி. தேங்க்யூ ஸோ மச்.